இங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க பாஸ் சாட்சியே இல்லாம போட்டு தள்ளணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஆபீஸை சுத்தி நிறைய சிசிடிவி வச்சிருக்காங்க. அதே சமயம் இவங்களும் யாரும் போலீஸ் கிட்டயும் மாட்டிக்க கூடாது, அதுக்காகவே பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க. சோ அங்க கிளீனிங் வேலை பார்க்குற லேடி காஃபி மிஷின்ல காஃபி வெளியில வராத மாதிரி ஒரு பேப்பரை வச்சு அடைச்சு வச்சிடறாங்க. அது தெரியாம பாஸ் காஃபி மிஷின் ஆன் பண்ணதும் பிரஷர்ல காஃபி அவன் மேல தெரிச்சிருது. சோ அதை வாஷ் பண்றதுக்காக வாஷ்ரூமுக்குள்ள போறான். அந்த கேப்ல ஒரு பொண்ணு சிசிடிவில தெரியாத மாதிரி செவுத்தோரமா போய் அந்த பாத்ரூம் டோர் ஹேர் பின்ன வச்சு லாக் பண்ணி விட்டுறா. இப்ப எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்கிறதுக்காக கிளீன் பண்ற லேடி வேக்யூம் கிளீனர் ஆன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட கேட்டதும் வெளியில இருக்கிற ஒருத்தன் பாத்ரூமோட வென்டிலேஷன்ல பலூனை வச்சு அடைச்சு அதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு திறந்து விட்டுறான். அது வென்டிலேஷன் பைப் வழியா உள்ள வந்து பாத்ரூம் ஃபுல்லாவே நிரம்பிடுது. இப்ப உள்ள இருக்கிற பாஸ்க்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சதும் அந்த டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த டோர் வெளிப்பக்கமா லாக் ஆயிருக்கிறதுனால இவனால உள்ள இருந்து திறக்க முடிய மாட்டேங்குது. கதவை தட்டினாலும் வேக்யூம் கிளீனரோட சத்தத்துக்கு யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மூச்சை விட முடியாம கீழே விழுந்து தலையில அடிபட்டு போய் சேர்ந்துறான். ஆக்சுவலா இந்த பாஸ் சீக்கிரட்டா ஒரு மெடிசன் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கான். அங்க கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை மார்க்கெட்ல விடுறதுக்கு முன்னாடி இவரோட கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கே தெரியாம தண்ணிலையும் காஃபிலையும் கலந்து கொடுத்து அவங்களோட உடம்புல நடக்கிற சைடு எஃபெக்ட நோட் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அது அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுது. அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கேஸை விசாரிக்க வந்த ஏசி இவங்க தான் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு.